ஆனா இன்னொருத்தர்கிட்ட உங்கள பத்தி தவறா பேசுவாங்க. இவங்களால உங்க மனசுல ஒரு குழப்பத்த உருவாக்குறது ஈஸி. 2வது வகை சுயநலவாதிகள். இவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க காரியமாகணும்னா உங்க காலை கூட பிடிப்பாங்க. ஆனா அவங்க காரியம் முடிஞ்சாச்சுன்னா உங்கள யாருன்னே தெரியாதுன்னு போயிடுவாங்க. இவங்களால தான் நம்ம மனசுல ஒரு வெறுப்பு உருவாகுது. 3வது வகை நடிப்பு மன்னர்கள். இவங்களோட வாழ்க்கையே ஒரு நாடகம். இவங்க எப்பவும் சோகமா, கஷ்டப்படுற மாதிரி ஒரு முகத்த வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்களோட அனுதாபத்த பெறணும்னு நினைப்பாங்க. ஆனா நிஜத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்கனால நீங்க உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குறது தான் மிச்சம். ஹவ் டு ஐடென்டிஃபை அ ஃபேக் பர்சன். போலி மனிதர்களை அடையாளம் காண்பது எப்படி சரி? இவங்க எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம். ஒருத்தர் ஒன்னு பேசுவாங்க, ஆனா ஒன்னு செய்வாங்க. இதுதான் அவங்களோட முதல் அடையாளம். உதாரணத்துக்கு, நான் உன்னோட சிறந்த நண்பன்னு சொல்லிட்டு, ஒரு முக்கியமான நேரத்துல அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. அதிகமான புகழ்மொழி. அவங்க எப்பவும் உங்கள பத்தி அதிகமா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க தான் சிறந்தவர். உங்க மாதிரி ஒருத்தர நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட ஒரு காரியத்த சாதிக்கத்தான். கிசுகிசு பேசுறது அடுத்தவங்கள பத்தி கிசுகிசு பேசுறவங்க. உங்ககிட்டயும் அவங்கள பத்தி பேசுவாங்க. நாளைக்கு அவங்க உங்கள பத்தியும் அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்கன்னு நெனச்சுக்கோங்க. பொறாமை. உங்க வெற்றிய பார்த்து சந்தோஷப்படாம பொறாமைப்பட்டா அவங்க போலி நண்பர்கள். உங்க மகிழ்ச்சி அவங்களுக்கு ஒரு வேதனையா இருக்கும். பொய் சொல்றது, சின்ன சின்ன விஷயத்துல கூட பொய் சொல்றாங்கன்னா